ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் திருகி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் பொடி தான் பண்ண போகிறோம். தேங்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கேரட் சீவரில் சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த காம்பை கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1/2 டம்ளர், இதே அளவு கடலப்பருப்பு, இது கூட பெருங்காயம், உப்பு, இதை போட்டு தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இப்போது இதை முதல்ல தேங்காயை வெறும் வானாலும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வானா போட்டுருக்கேன், அடுப்பில் காஞ்சிடுத்து. இப்போ நம்ம இந்த திருகின தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் தேங்காய் பொடி நல்லா இருக்கும். வறுத்து எடுத்துனா தான் வாசனையாக இருக்கும். தேங்காய் வெறும் வானால தான் வறுத்துக்கணும். வெறும் வானால நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை இந்த சைடு பாரு, இங்கே இந்த மாதிரி தேங்காவை நம்ம நல்லா வறுத்துண்டாதான் தேங்காய் பொடி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். 10 நாள் வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். உடனே சாப்பிட்றோம் அப்படின்னு உடனே தீர்ந்து போயிடும்னா லைட்டா வறுத்துண்டா கூட போதும். இந்த மாதிரி செவக்க அங்கெல்லாம் போறது, எங்கெல்லாம் போறது, எல்லாம் கொட்டுறது. நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டா நம்மளுக்கு இருக்கும். ஆனா இது நம்மளுக்கு எல்லாம் ஒரு 10 நாள்ல தீர்ந்து போயிடும். கொஞ்சம் தானே வறுக்கிறோம். ஒரு 3/4 தேங்காய் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தட்டுல மாத்திக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க இருந்தா போதும். இதை இப்படி தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பொடிக்கு நெய்யில் வதக்கினா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றின்னு இருக்கேன். நெய் மெல்ட் ஆகட்டும். ஆனோடனே நம்ம இந்த பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். உளுத்த பருப்பு போட்டு நல்லா செவப்பா வறுத்துக்கலாம். அது கூடவே இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். நல்லா வறுப்பட்டுடும். சிவப்பு வறுப்பது கடலைப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த தேங்காய் பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கல் உப்பை இதுலயே சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெருங்காய பொடி பெருங்காயமா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காய பொடி சேர்க்கிறேன். பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும், அதுதான் வாசனை. இப்போ இதில் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். சிம்ல வச்சு நல்லா வறுக்கணும். பேன் பெருசா வறுத்தோம்னா பருப்பு தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு சிகப்பா உளுத்தம் பருப்பு வறுபட்டுட்டுனா போதும். அதுக்கும் வறுபடாம இருந்தேனாலும் உளுத்தம் பருப்பு பச்சை வாசனை வரும். அதனால நல்லா இந்த அளவுக்கு சிகப்பா வறுத்துட்டு நம்ம இந்த தட்டிலேயே ஒரு பக்கமா போட்டுக்கலாம். ஆறணும் ஃபர்ஸ்ட். எல்லாமே டெம்பரேச்சர் வரணும். ரூம் டெம்பரேச்சர் வந்தாதான் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சா தாங்கும். சூடா அரைச்சி வச்சோம்னா, ஒரு தடவை அப்படிதான் வாழைக்காய் பொடி அரைச்சி வச்சிருந்தேன். வாழைக்காய் பொடியா? ஆமா, கொஞ்சம் ஸ்ரீமதி இருந்தா அப்ப அரைச்சி மிக்சி ஜார்லயே வச்சு சூடா வச்சு மூடிட்டு போயிட்டேன். அப்படியே உப்புன்னு வீணா போயிடுது. இப்போ இதுலயும் ஒரு கடலைப்பருப்புக்கு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் ஏன் போடணும் சொல்லு? வாசனைக்கு இல்ல, வறுக்கிறதுக்கு இல்ல, எண்ணெய் இல்ல, எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அதனால நெய் போட்டு வறுக்கிறேன். மக்களே, நீங்க எண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்ல. நெய் தான் போடணும்னு நல்லா இதுவாகட்டும். கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டு இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இதையும் நம்ம அந்த தட்டிலேயே மாத்தி பேன் காத்துல வச்சு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட வறுத்ததை இதில் கொட்டி நல்லா ஆற வச்சிருக்கேன். ஆறினோடனே அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் பொடிக்கு வறுத்து வச்சது நல்லா ஆறிடுத்து. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் அந்த பருப்பையும் மிளகா, உப்பு, பெருங்காயம் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கடைசியாக தேங்காவை போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் அதை தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ஃபைனாக அரைச்சி இந்த அளவுக்கு பருப்புலாம் பொடியானோடனே நம்ம ரொம்ப நெடி ஏறுறது, மிளகா நெடி. இப்போது தேங்காய் அதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயை போட்டுடலாம். எல்லா தேங்காயும் போட்டு 2 சுற்றினோன்னா நம்மளோட சூப்பரான தேங்காய் பொடி ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்மளோட தேங்காயை போட்டு தேங்காய் பொடி சூப்பராக ரெடியாக அரைச்சாச்சு. தெரியுறதா உங்களுக்கு? இந்த பாருங்க, இது சாதத்தில் நெய்யை குத்தின்னு கலந்துன்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பொடி சாதம் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு வெந்தய குழம்பு ஏதாவது தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா தேங்காய் பொடி சாதம் கலந்துட்டு வெந்தய குழம்பு, அப்படி இல்லைன்னா வடை, அப்பளம்லாம் காய்ச்சி தொட்டுனோன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டில்லையோ இல்லை எவர் சில்வர் டப்பாலையோ போட்டு வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பொடி. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கலந்து தரலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.